பெருமை கொள்கிறேன். இரண்டாவதாக, நீங்கள் வழிகாட்டியாக இருப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று நடத்தினீர்களே அந்த வழிகாட்டி நிகழ்வு, நான் படிக்கட்டிலே ஏறிக்கொண்டிருக்கிறேன், நீயும் வா என்று இளைய தலைமுறையை கைப்பிடித்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கெரியர் கைடன்ஸ் என்ற நிகழ்வுகளை நடத்தி காட்டி அவர்களை வழிகாட்டி அழைத்து செல்கிறீர்களே, அதில் நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக, இந்த பள்ளி எனக்கும் ஒரு படிக்கட்டாக இருந்தது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது செயலாளர் குமாரசாமி ஐயா அவர்கள்தான் மணிமொழி என்ற பெண்ணிடத்திலே ஏகப்பட்ட திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். அவர்தான் எனக்கு இந்த நிறுவனத்திலே சேர்ந்த 2 வருடங்களிலே 6வது வகுப்பு ஆசிரியர் என்ற நிலையிலிருந்து 11வது வகுப்பு ஆசிரியர் என்ற நிலைக்கு என்னை ஏற்றி சென்றார். காரணம், அவர் கண்டுகொண்டார் என்னிடத்திலே இருந்த திறமை, கல்வி, அர்ப்பணிப்பு உணர்வு, ஈடுபாடு, டெடிகேஷன், இவை அனைத்தையும் அவர் கண்டு கொண்டதால் என்னை 2 வருடத்திலே உயர்த்தினார். அந்த ஈடுபாடு, அர்ப்பணிப்பு, கடமை உணர்வு இப்பொழுது உங்களிடத்திலே நான் காண்கிறேன். எப்படி அடுத்த ஜெனரேஷனை நீங்க வளர்த்து கொண்டு வருகிறீர்கள் என்பதை நான் காண்கிறேன். ஆக உங்களுக்கு எனது நன்றிகளும் பாராட்டுதல்களும். நிறைய நிறைய இந்த நல்ல காரியங்களே நீங்கள் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். Good morning to one and all who are gathered here. என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சியை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. ஒரே நிமிஷத்துல முடிச்சதேன். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு என்னுடைய கெமிஸ்ட்ரி ஞாபகம் வந்தது. You all are like a brilliant like a boron. You are dazzling like a diamond. You are vibrant like a vanadium. You are luminous like a lithium. You are inspiring like a iodine. And you are not like our 118 elements. Our bond is like a electrovalent and covalent bond. And you all are shining like a gold. Our bond, always our contact must be ever like a everlasting. So wish you all the success, and really I bow my head to applaud you. All the gratitude goes to you. May God bless you. Thanks. கோடான கோடி நன்றிகள். ஜெய் ஹிந்த். எங்கும் நிறைந்திருக்கும் நண்பர் கூட்டம், காண கிடைக்காத பூந்தோட்டம். எங்கும் நிறைந்திருக்கும் நண்பர்கள் கூட்டம், காண கிடைக்காத பூந்தோட்டம். இந்த ஒரு அழகிய நிகழ்வுனால உங்களுக்குள்ள தொடர்பு இல்லாம இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா சந்திச்சு உங்களுடைய தொடர்புகளை புதுப்பிச்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாரையும் சந்திச்சு நாங்களும் எங்களோட தொடர்புகளை புதுப்பிச்சுக்கிட்டோம். இந்த ஒரு அழகிய நிகழ்விற்கு எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தி சந்தோஷப்படுத்தின இதுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லி, நீங்க எல்லாரும் நீண்ட காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று ஆசி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning to all. I am very proud to be here with my young children. Still I am looking you as young children. என் கையை பிடிச்சி நடந்த குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆளா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆசிரியரை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு தனி ஆர்வம் வேணும், அது இருக்கு உங்ககிட்ட. அதனால இனி வர்ற காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கும் நிறைய விதத்தில் உதவி செய்யுங்க. ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரு உதவியாக இருக்கும். அப்புறம் இந்த நிகழ்வுக்கு
எல்லா கடும் முயற்சி எடுத்து ஒத்துழைத்த எல்லா மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். என் பேர் எலிசபெத் ராணி. நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. 97 இந்த ஸ்கூலை விட்டு வெளியேறினேன். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுனால 28 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்களை பார்க்க வைப்பதற்கும் உங்கள் மாணவர்கள் எல்லாத்தையும் இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த மகிழ்ச்சி வந்து சொல்ல அளவே இல்லை, வார்த்தைகளே இல்லை. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயசு 63 தான் இருந்தாலும் வயசு சின்னதான மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, எனக்கு உற்சாகம் வருது. இன்னொரு தடவை நம்ம உங்களுக்கு எல்லாம் டீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. மாவட்ட ஆட்சியாளர் அமரும் சேருக்கு வந்து ஆட்சி செய்கின்ற நாற்காலின்னு சொல்லலாம். நீதிபதி அமரும் நாற்காலி வந்து தீர்ப்பு சொல்லும் நாற்காலி என்று சொல்லலாம். மருத்துவர் அமரும் நாற்காலி வந்து நோய் தீர்க்கும் மருந்து நாற்காலி என்று சொல்லலாம். டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அந்த லைன்ல இருக்கிறவங்கள நாற்காலி அமரும் சரக்கு கடமையை கொடுக்கும் நாற்காலி என்று சொல்லலாம். இது போல ஒவ்வொன்றா சொல்லிட்டே வந்தா ஆசிரியர் அமரும் நாற்காலிக்கு என்ன பெயர் என்று சொல்லலாமா? தெரியவில்லையா? ஆசிரியர் அமரும் நாற்காலிக்கு பெயர் கல்வி அறிவு. கல்வி அறிவு மட்டும்தான் ஆசிரியரால கொடுக்க முடியும். அத்தகைய அந்த ஆசிரியர் என்ற பொறுப்பை கொடுத்த, வாய்ப்பு கொடுத்த இந்த நவரச நிறுவனத்திற்கு நான் மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் வந்து 87ல் 400 ரூபா சம்பளத்தில் ஒரு சின்ன ஸ்கூல்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஐயா அவருடைய சிபாரிசின் பேர்ல தான் இந்த கட்டடத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சேன். இன்டர்வியூல வந்து ரொம்ப பயந்துகிட்டே அட்டென்ட் பண்ணினேன். ஆர்டர் கொடுக்கும் பொழுது மேடம் கூப்பிட்டாங்க, பிரின்சிபல் மேடம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ரொம்ப பயந்துகிட்டே உள்ள போனேன். எலிசபெத் பாபா, உன்னுடைய பேருக்கு நேரம் நான் 3 ஸ்டார் போட்டிருக்கிறேன், உனக்கு ஆர்டர் உண்டு, வா, நீ ரொம்ப நல்லா பண்ணேன்னு சொன்னாங்க. அந்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிறுவனத்தை நான் மறக்கவே முடியாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கவே இல்லை. நானும் இங்கிருந்து போய் 2-3 ஸ்கூல்ல வந்து மாறி மாறி ஒர்க் பண்ணினேன். உங்களை மாதிரி ஒரு அன்பு, பாசம், மரியாதை எதுவுமே கிடைக்கல. உங்கள்ட்ட இருந்து கிடைச்சது 28 வருஷத்துக்கு அப்புறம் இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா. உங்க பேர குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. நன்றிப்பா. கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. My name is Indrani, Mrs. Indrani. A+B². Right. இன்னொரு பாண்ட் இருக்குது. 95ல நான் உள்ள இருந்தேன். 2000ல தான் நான் வெளியே போனேன். 5 இயர்ஸ். நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அப்பதான் நான் உள்ள வந்தேன். 5 இயர்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கிற க்ளோஸ் பாண்டிங் என்னன்னா, வீட்டுக்கே போக மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம். சண்டே மேம் வந்து லீவே கொடுக்க மாட்டாங்க, தெரியும் இல்லையா? சாட்டர்டே சண்டே வெரி ரேரா தான் லீவ் கொடுப்பாங்க. எல்லா சாட்டர்டேஸ் ஒர்க்கிங் டே. தீபாவளி வரும், ஒரு படம் போட்டிருப்பான், நல்ல படமா இருக்கும். அந்த படத்துக்கு போறதுக்கு மாமட்ட கெஞ்சுவீங்க, ஞாபகம் இருக்கு இல்லையா? அவ்வளவு ஒரு சந்தோஷமா 5 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். ஆக்சுவலாமா அந்த மாதிரி வாழ்க்கையை நான் நிஜமா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் வாழல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும். இந்த பாண்டிங் இருக்கு இல்லையா? இந்த பாண்டிங் எப்படின்னாமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். சார் சொன்னாங்க, இங்க மேம் சொன்னாங்க, நிறைய பேசினாங்க. அதுல எப்படி நான் ரிலேட் பண்றேன்னாமா, இந்த ஸ்கூல் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில கிராஸ் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரோட்ல இங்க ஒர்க் பண்ண, திருப்பூர்ல ஒரு 1 இயர் ஒர்க் பண்ண காலேஜ் லெக்சரரா. தென் உடல்பேட்டில் போய் ஒர்க் பண்ணேன். மேக்ஸ் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட மட்டும் ஒரு மினிமம் ஒரு 7000 ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சுட்டு போய் பெஸ்டா இருக்காங்க லைஃப்ல. மோஸ்ட்லி பிஇஆ இருக்கும். என்னோட டியூஷன் சென்டர்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 பேர் கட் ஆஃப் இருக்கும்போது எம்பிபிஎஸும் போவாங்க, பிஇயும் போவாங்க. எதை சூஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு எதை சூஸ் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇக்குள்ள போவாங்க. இது 2 சான்ஸ் தான் எனக்கு இருக்கும், என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க. இந்த பெருமை பிளஸ் இப்போ நான் ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று உடுமல்பேட்டில இருந்து ஒரு கிராமத்துல வச்சு இந்த நவரசம் மாதிரி இவங்களோட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய, தட் இஸ் ஒரு பாம்பேலயோ டெல்லியிலயோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தையால, சாரி மாத்திட்டு நினைக்கிறேன்,
கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை